இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்போ தாங்க இந்த கோபி சொல்ல போகிறார் விஷயத்தை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் சீக்கிரமாக சொல்கிறதா அவரும் வாக்கை கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னா அவரையே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையே வெளில குழந்தை பிறந்தது வரைக்கும் சொல்லியிருக்கவே மாட்டார். ஆனாலும் இந்த பக்கம் ராதிகாவுடைய அம்மா கொடுக்குற ஒரு ப்ரெஷர், இல்லைனா நானே சொல்லுவேன் அப்படின்னா, எப்பா சாமி சும்மா சொன்னாலே எங்கள் வீட்டில் கோவப்படுவாங்க, நீ வேறு ரணகலமாக எதையாவது சொல்லி உசுப்பேற்றி விட்டு அவங்க எல்லாத்தையும் கொந்தளிக்க வச்சு என் மூஞ்சில் காரித்து போச்சிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மாமியாரை வர சொல்லல அவர். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராதிகா எப்போ சொல்ல போகிறீங்கன்னு திருப்பி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியல. ஒரு வாமிட் பண்ணுறதுலேருந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்குது. எதனால் என்னென்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்கன்னு இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் லேட்டாக கல்யாணம் பண்ணேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இப்போ தான் 8th 9th படிக்குது. இப்போ இந்த சமயத்தில் எனக்கு இன்னொரு குழந்தை இருந்தால் என்ன தப்புன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஆல்ரெடி 2 பேத்திகள் இருக்காங்கங்கிற நிலமையில் இருக்கார் இவர். ஸோ இப்போ அந்த கன்ஃபியூஷனில் இவர் சொல்லாமல் இருக்கும் பொழுது இப்போ கடைசியாக ஒரு வழியாக இன்றைக்கி காரில் போயிட்டு இருக்கும் பொழுது, என்ன தாண்டா அவன் பிரச்சனை கோபி, நீ ஏன்டா ஒரு மாதிரியே இருக்க, என்னடா பிரச்சனை திருப்பி கேட்டா. ஈஸ்வரியும் கோபியும் மட்டும் இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு எங்கேயோ போயிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஓரமாக நிறுத்தி கேட்கும் பொழுது இவர் நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னோடனே அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு முதல்ல சந்தோஷப்படுறாங்க. அப்படியா எழில் அமிர்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, நான் இதுதான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்பாடா எனக்கு மன நிம்மதியாக இருக்குது, இதை நினச்சி தான் நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது ஐயோ இல்லைன்னு தலையை மட்டும் அடித்து குழந்தை எனக்கு தான் பிறக்க போகுது குழந்தைன்னு ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு வார்த்தையே இல்லை. என்னடா சொல்கிறேன்னு மெதுவாக நடக்கும் போதே அப்படியே தவறி கீழே விழுந்துடுற மாதிரி நடந்து வந்துட்டே இருக்காங்க. நடந்து உள்ளார வந்தோடனே தண்ணியை வாங்கி பாக்கியாட்டு இருந்து குடிக்க என்னாச்சுன்னு பாக்கியாவும் திருப்பி கேட்குறாங்க. கேட்கும் பொழுதே அப்படி இவங்க அமைதியாக மேலே கிளம்பி நேராக மாடிக்கு போயிட்டு இப்போ ராதிகாவை பார்த்து, நீங்கள் கர்ப்பமாக இருக்கியாமே சொன்னான் கோபி, ஆனால் தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன், இந்த குழந்தைலாம் இப்போ பெற்றுக்க வேணாம், இப்போ இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வேணாம், அதனால் அந்த குழந்தைய கலைச்சிரு அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டிங்க உங்கள் மனசில் அப்படின்னா, ஆமாம் நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கோ, இந்த குழந்தைய கலைச்சிரு, இந்த குழந்தை வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்ல, நான் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார், பேசாமல் போயிடுங்க, நான் ஏதாச்சும் சும்மா ஒரு நேரம் இருக்க மாட்டேன், ஏதாவது அசிங்கமாக திட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ராதிகா சம கோபமாக பேசிடுறாங்க கையை காமிச்சு. உடனே இப்போ கல்யாணம் ஒன்று பண்ணிக்கிட்டார். பண்ணதுக்கப்புறம் திடீர்னு அவங்க அம்மா கூப்பிட்டா உடனே கிளம்பி அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டார். அப்புறம் திடீர்னு ஒய்ஃப் கூப்பிட்டாங்கன்னா இங்கேருந்து அங்கே விழுட்டி அடிப்பார். கொஞ்சம் கூட முதுகெலும்பே இல்லாத கேரக்டராக முன்னாடி பாக்யலட்சுமி இருப்பாங்கன்னா அதை விட முதுகெலும்பே இல்லாத ஒரு ஊர்வன பிறவியாக மாறிட்டார் கம்ப்ளீட்டாக கோபி. இப்போ தன்னுடைய மனைவி குழந்தை வேணுங்கிறாங்க, தன்னுடைய அம்மா குழந்தை வேணாங்கிறாங்க. இந்த சமயத்தில் என்ன காரணம் தெரியுமான்னு புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால், இவர் தானே பேசணும் நடுவில் 2 பேர் நடுவில் இதான் விஷயம், இல்லை நாங்கள் பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடறோன்ட்டு கொஞ்சம் கூட மனைவி பக்கமும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அம்மாட்டையும் டேரெக்டாக எதையும் சொல்கிறதில்ல. இல்லை எதையுமே சொல்லாமல் இவங்க முறை சொன்னால் வேகமாக ஓடிடுறாரு. ஸோ இப்போ குழந்தையை கலைக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்தை இவங்க கலைக்க மாட்டேன்னு ஒரே முடிவாக இருக்காங்க ராதிகா. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, என்ன நடந்தால் பெட்டர்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்